வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2 இங்கிலீஷில் ஒரு 30 கொஷின் பார்க்கலாம். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா நடந்த எக்ஸாம்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த கொஷினை நான் எடுத்திருக்கேன் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் நம்மளுக்கு போயிட்டுருக்கு. நீங்கள் தேவைப்படுறவங்க என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஜாயின் பண்ணிக்கலாம். யூஜிடிஆர்பி வருது, அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், கண்டிப்பாக வரும். நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட்டு பாஸ் பண்ணால் தான் நீங்கள் என்ன முடியாது அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை நம்மளோட எழுத முடியும். சரிங்களா. ஃபஸ்ட் கொஷின், ஐஎஃப்எஸ்சி அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷன் கேட்குறாங்க. இது பார்த்தா இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட். இந்த பேங்க்லாம் ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்பாங்க. அதே மாதிரி ஷிஃப்ட் கோடு, அது மாதிரி நிறைய இருக்குது. ஐஎஃப்எஸ்சி கோடு பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட் 61க்கு சி. Choose the exact meaning of the word avid. நீன் ஆர்வமாக இருக்குது. அவிடுக்கு ஸ்னானம்ஸ் நீன். ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிறாங்க. பிக் த ஆட் ஒன் அவுட். அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, கெனல் டாக்ஸ். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் பேர்ட்ஸ்னால் பறவை கூட்டம் அப்படின்னு சொல்கிறது. கிரேப்ஸ்னால் அந்த பஞ்ச், அதாவது அந்த இது திராட்சை கொத்து அப்படின்னு சொல்கிறது. திராட்சைனா சேர்ந்துருக்குது. இந்த ஹேர்டு கவுஸ்னால் மாட்டு கூட்டம் அப்படின்னு சொல்கிறது. இந்த டாக்ஸ் அப்படிங்கன்னா நாய் கூட்டம் இல்லை. இது இந்த கிணல் அப்படிங்கிறது நாய்கள் தங்க வைக்கப்படுற ஒரு கொட்டில், சின்ன இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதுதான் வித்தியாசம். ஆட் ஒன் அவுட். இன் ஃபார்மல் லெட்டர் டியர் சார் மேடம் கம்ஸ் அண்டர் த ஃபார்மேட் ஆஃப் salutation. இந்த லெட்டரில் ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்குது. டு ஃப்ரம் salutation அந்த மாதிரி நிறைய போகும். அடுத்து he is அந்த சூட்டபிள் ஆர்டிக்கலை சொல்கிறாங்க. ஏ அணிஞ்சி தான் ஆர்டிக்கல். ஏ வந்து இந்த ஏஇஐஓஇ சவுண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம ஒன்று போடணும். சில பேர் வந்து ஏஇஐஓஇ லெட்டர் வந்தாலே போட முடியாது. அந்த சவுண்டு வந்தால் நம்ம ஒன்று, சவுண்டு தான் நம்ம ஒன்று முக்கியமானது. அந்த ஏஇஐஓஇ வவல் சவுண்டு வந்தால் அந்த ஆர்டிக்கல் எதுன்னு பண்ணி நம்ம போட்டுடலாம். இப்போ ஹீஸ் எம்ஏ ஸ்டூடெண்ட், இப்படி எம்முங்கிறது இப்போ ஏஇஐஓவில் வராது. ஆனால் இது அந்த ஏஇஐஓடைய சவுண்டில் ஒன்று இருக்குது. இது நீங்கள் எம்ஏஏ தமிழ் எழுதுனா எம்ஏ. இந்த ஏ அப்படிங்கிறது ஏஎம், இந்த ஏங்கிறது ஏ சவுண்டை குறிக்குது. ஸோ இப்போ ஏஇஐஓவில் வருது அந்த சவுண்டு. அப்போ என்ன பண்ணணும், ஹேண்ட் போடணும். 65க்கு ஏ. ஹீ இஸ் ஆன் எம்ஏ ஸ்டூடெண்ட். இது ஏஇஐஓயில் வரல அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது. சில எக்ஸப்ஷன் இருக்குது. சரிங்களா, பார்த்துக்கலாம். நம்ம மேற்கொண்டு அந்த ஆர்டிக்கல் வகுப்பு வரும்போது நம்ம பண்ணலாம். அந்த ஒவ்வொரு 8வது 9வது வகுப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் சூட்டபுளான என்ன பண்ணுறாங்க போட சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மழை வந்தால் என்ன பண்ணுங்க, குடை எடுத்துகிட்டு போங்க. இன் கேஸ் ஆஃப் ரெயின் டேக் அன் அம்பர்லா, குடை எடுத்துகிட்டு போங்க. இங்கே பாருங்க ஆன் அம்பர்லா, இந்த யூ வந்துருக்குல்ல, அதனால் ஆன் அம்பர்லா, ஆன் போட்டிருக்காங்க. அடுத்து த வேர்ட் பெல்லோ மீன்ஸ். இது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த மாடு கத்துறத என்ன சொல்லுவாங்க, பெல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. மே அப்படிங்கிறதுல அதான் இந்த க்ரை ஆஃப் அ கவ், மாடு அழுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க, முணங்குறது. அடுத்து சூஸ் த கரெக்ட் டிகிரி ஆஃப் கம்பேரிஷன் கேட்குறாங்க. 3 டிகிரி இருக்குது. பாசிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், கம்பேரிட்டிவ் அப்படின்ட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இது சூப்பர்லேட்டிவ். ஏன்னா அந்த இதில் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா அந்த அஜெக்டிவோட என்ன பண்ணுறது, இஎஸ்டி சேர்த்து வந்தாலும் என்ன அந்த சூப்பர்லேட்டிவ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதான் அது கீவேர்டு. அதுக்கு choose the correct option. Dash is a word used to join 2 or more words. 2 words ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா conjunction. அது கன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐ அண்ட் ரஹீம் வென் டு த ஸ்கூல் டுகெதர். நானும் அவனும் என்ன பண்ணோம், அந்த அண்டுங்கிறது என்ன ஒரு கன்ஜெக்ஷன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஆண்டனம் கேட்குறாங்க. சூஸ் த கரெக்ட் ஆண்டனம் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டு. கொஷினை ஃபஸ்ட்டு கரெக்டாக படிக்கணும். அதில் தான் பாதி சக்ஸஸ் இருக்குது நம்மள்ட்ட. கரெக்டான ஆன்சர் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கொஷினை கரெக்டாக படிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஆண்டனம் பார்த்திங்கன்னா மொனோட்டோனஸ் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்னு வரும். இது ஆண்டனம். ஸ்னானம்னா போரிங், டயர்சம், அன்சேஞ்சிங், இதெல்லாம் வந்து இதுக்கு ஸ்னானம். ஆண்டனம்ங்கிறது இன்ட்ரெஸ்டிங். போரிங்காக இருக்குது, அது ஆப்போசிட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்கிறது, அது ஆண்டனம். அடுத்து ஃபெயிலியர் கரெக்ட் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் அப்படிங்கிறாங்க. ஃபெயிலியர் இஸ் ஆஃபன் த கான்சிக்வன்ஸ். ஒரு ஆளுக்கு எப்போ தோல்வி ஏற்படுதுன்னா அவன் வந்து என்ன பண்ணுறான், நிறைய விஷயத்த நெக்லிஜென்ஸ் பண்ணுறான், எல்லாத்தையும் கவனிக்கிறதில்ல. கவனமின்மையே அந்த ஃபெயிலியருக்கான விளைவு, கான்சிக்வன்ஸ். ஃபெயிலியர் காரணம் அந்த கவனமின்மையாக தான் விளைவு அப்படிங்கிறாங்க. அதாவது ரொம்ப அசட்டுத்தனமாக இருக்கிறது தான் ஃபெயிலியருக்கான காரணம், கான்சிக்வன்ஸ். மேட்ச் இடியம்ஸ் அண்ட் வித் இட்ஸ் மீனிங். 72க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் ஏ. ஃபெச் அண்ட் கேரி பார்த்தீங்கன்னா ரன் எரான்ஸ், ரவுண்ட் த கார்னர், வெரி நியர், வெரி க்ளோஸ், 11th hour, அட் த லாஸ்ட் மூமெண்ட், கடைசி மூமெண்ட், இன் டீப் வாட்டர், இன் ட்ரபுள். இது பார்த்து வச்சுங்க, இம்பார்ட்டண்ட். அடுத்து கிளிப்டு வேர்டு, அன்கிளிப்டு வேர்டு. சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொஷினை ஒழுங்காக படிக்கணும், சரிங்களா? 73க்கு பார்த்தீங்கன்னா ஏ. யூனிவர்சிட்டி, வேர்சிட்டி அப்படி வராது, அதான் என்ன இன்கரெக்ட் பேர் அப்படிங்கிறாங்க. டைட் கார்னர் கம்ஸ், டைட் கார்னர் என்ன மீனிங் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், இது ஒரு இடியம். டைட் கார்னர் எல்லா பக்கமும் இருக்கிறது, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஓவர் த ஹில் இஸ் த கரெக்ட் இமிஸ்மேட்டிக்ஸ் வேர்ட் ஃபார் த, அதாவது இமிஸ்மேட்டிக் வேணுன்னா தமிழில் சொல்லும்போது மங்கள அப்படின்னு சொல்கிறது, மங்களமாக சொல்கிறது. இப்போது ஒருவர் இறந்து போயிட்டார்னா அவர் செத்து போயிட்டார்னு சொல்லாமல் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அது இங்கே. ஓவர் த ஹில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது டேரெக்டாக இன்டெரக்டாக எதை குறிக்குதுன்னா ஓல்டு பர்சன், அவருக்கு வயசாயிடுச்சு, அதுதான் சொல்லுது. மங்களகரமான வேர்டு, டைரெக்டாக சொல்லாமல் சுற்றி வளைச்சு சொல்கிறது. வாட் இஸ் த ஆண்டனம் ஃபார் த வேர்டு டெசர்டட்? ஆண்டனம் கேட்குறாங்க. டெசர்டட்னா காலியாக இருக்கிறது, யாருமே இல்லை, வெறுமனே, எம்டி அப்படின்னு சொல்லலாம். 76 பார்த்தீங்கன்னா பி. இன்ஹேபிட்டட். இன்ஹேபிட்டட்னா மக்கள் இருக்காங்கன்னு அர்த்தம், சரிங்களா? இது எல்லாமே அதற்கான மீனிங். அன்ஆக்குபைட், அன்இன்ஹேபிட்டட், இன்னோசென்ட். இன்னோசென்ட் வராது, இது ரெண்டும் ஓரளவு மேட்ச் ஆகும். இப்போ இதுக்கு வந்து ஆண்டனம் பார்த்தீங்கன்னா இன்ஹேபிட்டட், ஒன்றும் இல்லை ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இன்ஹேபிட்டட்னா. ஜெரண்ட் ஃபார்ம் கேட்குறாங்க. 77க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பி. ஐஎன்ஜி சேர்ந்து வந்தால் தான் அது என்ன ஜெரண்ட் ஃபார்ம், இது இன்ஃபினிட்டிவ் 2 வருது. த போலீஸ் அரெஸ்டட் ஹிம் ஃபார் ஸ்பீடிங். ஸ்பீடாக போடுறதுக்கு என்ன பண்ணாங்க, ஃபைன் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அடுத்து யூஆர் ஆஸ்கிங் எ ஸ்ட்ரேஞ்சர் டு ஓப்பன் அட். ஒன்று யாரோ தெரியாதவர்கிட்ட என்ன பண்ணுறீங்க, கதவை திறக்க சொல்கிறீங்க. பிக் அவுட் த எக்ஸாக்ட் வேர்ட் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இந்த ஃபாலோயிங் ரெக்வஸ்ட். அப்போ அவங்ககிட்ட எப்படி அதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 78க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டி. குட் யூ ப்ளீஸ் ஓப்பன் த டோர் அப்படின்னு கேட்கணும், சரிங்களா? குட் யூ ப்ளீஸ் ஓப்பன் த டோர், எல்லாம் புக்கில் இருக்குது தான். கரெக்டான மாடல் வெர்ப் அப்படின்னு போட சொல்கிறாங்க. ஒர்க் ஹார்ட் லீஸ்ட் ஆர் எல்ஸ் யூ வுட் ஃபெயில். சரி, யூ மைட் ஃபெயில். மாடல் இப்படி தான் வரும். ஒர்க் ஹார்ட் லீஸ்ட் ஆர் எல்ஸ் யூ மைட் ஃபெயில். நீ என்ன பண்ணிடுவ, ஃபெயில் ஆயிடுவ. அக்கார்டிங் டு போய்ட் ஜான் ஹீட்ஸ், a thing of beauty is joy forever. ஆப்ஷன் டி ரொம்ப ஃபேமஸான லைனு. a thing of beauty is joy forever said by ஜான் ஹீட்ஸ், ரொமான்டிக் போய்ட். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கு தெரியும். கரெக்ட் சென்டென்ஸ் கேட்குறாங்க. 81க்கு பார்த்தீங்கன்னா ஏ. டாம் ஆல்வேஸ் கோஸ் டு ஒர்க் பை கார். கரெக்டாக போடணும். இங்கே ஆல்வேஸ் இங்கிட்டு போட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஆல்வேஸ் வந்திருக்கு, கடைசி ஆல்வேஸ் இருக்குது, இதுதான் கரெக்டு. டாம் ஆல்வேஸ் கோஸ் டு ஒர்க் பை கார். ஆல்வேஸை எங்கே போடுறது அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் தான் கரெக்டாக இருக்குது.
among the following quantifiers which one can be used only with countable nouns? B. both ரெண்டையுமே என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். சம் லெஸ்ஸையுமே என்ன பண்ணலாம், ரெண்டையும் கவுண்டபிள் நம்பரோட என்ன பண்ணலாம் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். there are some mangoes அந்த மாதிரி சொல்கிறது. இது பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். டூரிங் த வார் அப்படிங்கிறது அதாவது வேர் அப்படிங்கிற கொஷினுக்கு வென் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் தந்துச்சுன்னா அது என்ன, அர்ஜென்ட் ஏ. எப்போ மெனி பீப்புள் லாஸ்ட் தேர் ஹோம்ஸ், அதாவது டூரிங் த வார் மெனி பீப்புள் லாஸ்ட் த ஹோம்ஸ், அதாவது வென் மெனி பீப்புள் லாஸ்ட் த ஹோம், வென் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் என்ன தருது, டூரிங் த வார் அப்படிங்கிறது. அப்போ வென் வேர் அப்படிங்கிற கொஷினுக்கு அந்த டைமை மென்ஷன் பண்ணி வந்துச்சுன்னா அது என்ன, அர்ஜென்ட். அப்போ அர்ஜென்ட் ஃபஸ்ட்டு ஏ வர்றது இது மட்டும் தான் இருக்குது. இப்போ மெனி பீப்புள் அப்படிங்கிறது ஏ, எஸ்ஸு, பிங்கிறது லாஸ்ட்டுங்கிறது வெர்பு, தர் ஹோம்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட். சரிங்களா, ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்ன, வாட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் இருந்துச்சுன்னா அது என்ன, ஆப்ஜெக்ட். அவங்க எதில் இருந்தாங்க, தர் ஹோம்ஸ். இப்போ ஆன்சர் வந்து சி, ஏஎஸ்விஓ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டனம் கேட்குறாங்க, அன்மேட்ச்ட். 84 பார்த்தீங்கன்னா ஏ. ஆண்டனம் இன்ஃபீரியர். அவர் வந்து அன்மேட்ச்னா அவர் ரொம்ப பெரிய ஆள், அவருக்கு நிகராக யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான். அதான் இன்கம்பேரபிள், எக்ஸலண்ட், சுப்ரீம், இதெல்லாம் அதுக்கு வந்து என்ன சினானமாக வரும். இது ஆண்டனம் இன்ஃபீரியர், அவர் ரொம்ப கீழானவர் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த இன்ஃபீரியர் அப்படிங்கிறது. அடுத்து பிக் அவுட் த பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படின்னா ஹேவ் ப்ளஸ் வெர்புடைய பர்ஃபெக்ட் ஃபார்ம், அதே மாதிரி ஹேஸ் ப்ளஸ் பர்ஃபெக்ட் ஃபார்ம் வரும். இது ஐங்கிற வந்ததுனால ஹேவ் வரும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 85க்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க். இப்போவே இங்கே ஹீ ஷீட் இருந்துச்சுன்னா ஹேஸ் கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கும். ஹீ ஷி இட் தேர்ட் பர்சன் சிங்குலர் இருந்துச்சுன்னா அது என்ன, ஹேஸ் கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கும். ஹேவ் ஏன் வருதுன்னா இங்கே வந்து ஐ இருக்குது, ஐ, தே, வி, அதுக்கெலாம் என்ன பண்ணணும், ஹேவ் போடணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேவ் ப்ளஸ் டென்ஸுடைய பெர்ஃபெக்ட் ஃபார்ம் போடணும். அடுத்து இது என்ன சென்டென்ஸ் கேட்குறாங்க, தோ த பேட்டில் ஹேஸ் பீன் ஒன் த வார் இஸ் நாட் இட் ஓவர். இந்த ஒன்றுங்கிறதுக்கு அப்புறம் தான் கம்மா வரணும், தப்பாக போட்டுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் கேட்குறாங்க, சிம்பிளாக, காம்பவுண்டாக, காம்ப்ளெக்ஸாக அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ், இந்த தோ வந்திருக்கு. ஸோ இதுதான் ஒரு கீவேர்டு, இதுதான் அதனால் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா, சூஸ் த ரைட் கிளிப்டு வேர்ட் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ். மேத் இதுதான் சரி. அடுத்த poem has 11 words which is arranged one by one like single word, 2 word, 3 word, 4 word ended with single word. Identify the poem from the given group. 88 பார்த்தீங்கன்னா சின்ன குயின் போயம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 11 வேர்ட்ஸ் தான் இருக்கும். இது அரேஞ்சு பை சிங்கிள் வேர்டு, ஃபஸ்ட்டு ஒரு வேர்டு, அப்புறம் 2 வேர்டு, அப்புறம் 3 வேர்டு, அப்புறம் 4 வேர்டு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எண்டட் வித் சிங்கிள் வேர்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டாக முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4, கடைசியில் ஒரு சிங்கிள் வேர்டாக முடிகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சின்ன குயின் போயம் அப்படி சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி. அடுத்து வி ரேர்லி விசிட் அவர் நேட்டிவ் டவுன். இது கொஷின் டேக். இது ரேர்லி வந்தாலே அந்த கொஷின் இட் செல்ஃப் எப்படி இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது, டோன்ட் வின்னு யூஸ் பண்ணக்கூடாது, டூ வி. கொஷின் வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா டேக் வந்து எப்படி இருக்கணும், பாசிட்டிவில் இருக்கணும். அதே வைஸ் வர்ஸா அந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா, இந்த ரேர்லிங்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படி தான் சொல்லுது. நாங்கள் நேட்டிவ்க்கு எப்போ போகவே இல்லை அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்ன, டூ வி. ஆப்ஷன் ஏ. அடுத்து மை ஃபாதர் ஆல்வேஸ்
கரெக்ட் ஃப்ரேசல் வெர்ப் அப்படிங்கிறாங்க. 90 பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்ஸ் ஃபார், எங்கள் அப்பா எப்போதுமே உண்மைக்கு தான் நிற்பார், ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இதுதான் ஃப்ரேசல் வெர்ப் அப்படிங்கிறது. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.